ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச்சு ஷார்ப் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி செயின் போட்டு எடுத்துக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி செயின் போட்டு எடுத்துகிட்டு அந்த நம்ம வளைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக கொண்டாந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு அந்த லைனுக்கு வெளியில் ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு நீங்கள் இப்போ வந்த வழியிலேயே அந்த செயினை ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் லாக் மாதிரி போட்டுக்கிட்டு திருப்பி நீங்கள் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் அந்த மாதிரி செயின் போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்ததும் ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் ஆரி கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வர வர நீங்கள் ஆரி போடலாம். ஈஸியாக 2 மாதத்தில் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அந்த லைனில் கரெக்டாக நிப்பாட்டு வெளில ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக்கை நம்ம எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியில் லாக்கை லைட்டாக இழுத்துக்கோங்க. ஒரு லாக்கு ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த சைடு போகணுமோ அந்த சைடு செயின் போட்டு போங்க. இப்போ பாருங்கள் தெளிவாக நான் அந்த லைனில் நிப்பாட்டிட்டேன் செயினை. இப்போ வெளியில் ஒரு சின்னதாக செயின் போட போகிறேன். செயின் போட்டு அது ஒரு லாக் மாதிரி இழுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கோங்க, இல்லைன்னா துணி விலகிடும். ரொம்ப ஈஸி தான், போட போட உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பழக பழக ஈஸியாகிடும். வீட்டில் இருந்துட்டு வெளியில் போக கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலைன்னாலும் சொல்லுங்கள். நான் தெளிவாக புரியும்படி வீடியோ போடுறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லாஸ்ட்டில் என்ன கண்டிப்பாக போட்டுருங்க.